வணக்கம். பதிவு பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இந்த பதிவு முழுசா கேட்டீங்கன்னா, உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். லாலு பிரசாத்த பொறுத்தவரைக்கும் அவர் பீகார்ல முதலமைச்சரா இருந்தார் இல்லையா? அப்பல்லாம் ஒரு காமெடியன் இமேஜ் தான் இருந்தது. அதுக்கு காரணம் அவரே தான். என்னன்னா, முதலமைச்சர் வந்து மாடு மேய்க்கிறது, சின்ன பசங்க முடி வெட்டி விடுறது, சைக்கிள்ல போறது அப்படின்னு ஒரு மாட்டுக்கார வேலைன்னு இமேஜ் அவருக்கு இருந்தது. அது பீகார்ல மட்டும் அப்படி இருந்தாரு. டெல்லிக்கு எப்ப அவர் வந்தாரோ ஒரு மத்திய மந்திரியாவா, அப்பதான் அந்த புலியுடைய வேகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவருடைய சாதனை, ஆற்றல், வீரியம் தெரிஞ்சது. அவரு ரயில்வே மந்திரியா வரும்போது என்ன நிலைமைன்னா, ரயில்வே உருப்படாது. இது தனியாருக்கு தார வார்த்தா தான் கவர்மெண்ட்டுக்கு பெரிய சுமையே குறையும்னு சொல்லி, வாஜ்பாய் பீரியட்ல ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு இந்த முடிவு குடுத்திருந்தாங்க. இது பெரிய சுமைன்னு சொன்னாங்க. அதனால தனியார் குடுக்குற ஐடியா இருந்தது. அந்த நேரத்தில வாஜ்பாயோட ஆட்சி முடிஞ்சு போச்சு. அடுத்த வந்த மன்மோகன் சிங் காலத்திலயும் அந்த ஐடியா தான் இருந்தது. ஆனா, அந்த நேரத்தில ரயில்வே மந்திரியா இவர போட்டாங்க. அப்ப எல்லாருமே தரையில கை வச்சுக்கினாங்க. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அந்த ரயில்வேக்கு இவர மாரி ஒரு காமெடியன போட்டா என்ன ஆகப் போதோ அவ்வளோதான்னாரு. அவங்க சொன்ன மாரி இவர் என்ன பண்ணாருன்னா, வந்த உடனே ரயில்வேல டிக்கெட்லாம் கம்மி பண்ணிட்டாரு. சார்ஜஸ்லாம் கம்மி பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் ரயில்வே பட்ஜெட்னாவே பிளாட்பாரம் டிக்கெட்லேருந்து, பயணிகள் டிக்கெட்லேருந்து, சரக்கு போக்குவரத்து வரைக்கும் வருஷம் ஏற்றிட்டு தான் போவாங்க. அப்பயும் வந்து பற்றாக்குறை தான் பட்ஜெட். ரயில்னா ஒவ்வொரு பட்ஜெட்லையும் விலைவாசி ஏறும்னு தான் கணக்கு. இவர் வந்த உடனே எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வேகம் எடுத்தது லாலுவுடைய புயல் வேக பாணி. என்ன பண்ணாருன்னா, முதல்ல இன்ஜின், எல்லா ரயிலையும் இன்ஜினுடைய இழுவைத்திறன் அதிகம் பண்ண சொன்னார். ஏன் அதிகம் பண்ண சொன்னார்னா, டன்னேஜ் அதிகமாக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ரயிலில் ஒரு 1000 டன்னு போது வச்சுக்கோங்க. இவர் 1200 டன் ஏற்ற சொன்னார். உடனே என்ன சொன்னாங்க அதிகாரிங்க, தண்டவாளமெல்லாம் பாதிக்கப்படும்னாங்க. ஆனால் ஏற்றுக்கல, அவர் ஏற்றுன்னாரு. காரணம், முன்னாடியே 1200 டன் தான் ஏற்றிருந்தாங்க. ஆனால் கணக்கு காட்டாமல் சாப்பிட்ருந்தாங்க. அது வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, விக்ரம்ன்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் கூட இருந்தாராம். அவரும் சிறப்பாக செயல்பட்டதா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணார்னா, இந்த ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் ரயில்கள் வந்து காலியாக வரும். அதை நிறுத்திட்டு 25% கட்டணம் தான், வரும்போது லோடு ஏற்றிட்டு வாங்கன்னு சொன்னாராம். இப்படி பல சாதனைகள். இன்னும் சொல்லப்போனால் ரயிலில் வந்து சரக்கு ஏற்றி இறக்கிறத ரொம்ப காலதாமதம்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் ஆகுமா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த ரயில்வே பிளாட்பாரத்தில் 24 மணி நேரத்தில் சரக்கு டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர். இதனால் ரயில் சரக்கு கூட்ஸ் போக்குவரத்து சூப்பராக போயிடுச்சு. இதனுடைய விளைவு என்னன்னா, அவர் ஆட்சி விட்டு போகும்போது திவாலா இருந்த ரயில்வே 70,000 கோடி கையிருப்பில் இருந்ததாம். எவ்வளோ பெரிய சாதனைங்க. இந்த சாதனை இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல, அமெரிக்காக்காரன் புரிஞ்சுக்கிட்டான். எப்பட்றா பண்ண இந்த சாதனை? இத்தனைக்கும் ஒரு மாட்டுக்கார வேலைன்ற இமேஜ் உள்ள ஆளு, எம்பிஏ படிக்காத ஒரு சாதாரண விவசாயி இவர். ஆனால் இந்த சாதனை எப்படி பண்ணாருன்னு சொல்லி ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் கூப்பிட்டு இவர் கேட்டாங்க. அங்கே போய் ஒரு பெரிய உரை கொடுத்தாரு. நியாயமாக பண்ணியிருந்தா லாலு பிரசாத் யாதவுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு செலவு வச்சுருக்கணுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, எல்லா துறையும் சிறப்பாக நிர்வாகம் பண்ணால் அதிக லாபம் ஈட்ட முடியும். மக்களுக்கு சுமை ஏற்றாமல், வரி போட்டு தொல்லை கொடுக்காம, இப்போ பாரு ஒவ்வொரு பொருளையும் வரியை போட்டு ஜிஎஸ்டியை போட்டு கசிக்கு புளியாமல் மக்களுக்கு வரி எல்லா நல்ல ஒரு விலைவாசி குறைவான வாழ்க்கையை தர முடியும். ஆனால் கார்ப்பரேட்டுங்களுக்கு அடிமையாகாத மக்களுக்காக பணி செஞ்சால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி புனருத்தாரணம் பண்ண முடியும், மறுவாழ்வு பெற வைக்க முடியும். அதுக்கு தேவை சிறந்த நிர்வாகி. அதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தவர் தான் லாலு பிரசாத் யாதவ். ஒவ்வொரு துறையும் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி லாபத்தில் வந்து இயங்க வைக்க முடியும். ஆனால் அது யாருக்கும் அடிமையாகக்கூடாது. ஆனால் மக்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. இவ்வளோ சாதனை பண்ண ஒருத்தரை பற்றி கண்டுக்க மாட்டுறாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. அதனால அரசியல்வாதிகளும் மக்களை பற்றி கண்டுக்கிறது இல்லை. சரி, இது இன்னொரு முகம் லாலுவுக்கு என்னன்னா, வடநாட்டில் சமூக நீதியில் மிகப்பெரிய சக்தின்னு இவர் தான் சொல்லணும். இவர் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இவர் சரியாக பயன்படுத்திக்கல. இவர் வந்து உள்துறை கேட்டார். காரணம், ஆர்எஸ்எஸ் வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய வீரியத்தை அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. வந்தால் என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும். அதனால் உள்துறை கேட்டார். ஒரு கை பாத்திரம் இவங்களான்னு கேட்டார். வழக்கம் போல் காங்கிரஸ் இவருக்கு தரல. அவங்க எப்பயுமே தானும் படுக்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்கன்னு ஒரு பழமொழிக்குது இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய வீரியமோ எதிர்காலம் என்ன நடக்க போகுதுன்றோ எந்த புரிதலும் இல்லை. அதனால தான் அவங்க ஆட்சி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க 2014. உண்மைதான் இது. ஒரு ஆளுங்கட்சி தேர்தலில் இவ்வளோ மோசமாக, அதாவது ஒரு லெத்தாஜிக்கலாக, ஒரு சோம்பேறியாக சந்திச்சது வேணும்னே பண்ண மாதிரி தான் இருந்ததுதான். இதுக்கு உங்களுக்கு யார் சொன்னார்னா, அன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் வந்து அத்வானி சொன்னார், ஒரு ஆளுங்கட்சி தேர்தலை இவ்வளோ மோசமாக எதிர்கொள்றது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு. ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்தாங்க. கரெக்டாக காத்துக்கிட்டு இருந்த ஆர்எஸ்எஸ் கையில் அந்த பழம் விழுந்தது. அதனால தான் இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க.
நான் சொல்கிறது உண்மை என்னன்னா, ராகுல் காந்தி, சோனியா காந்திலாம் மிகச்சிறந்த நாகரிக அரசியல்வாதிங்க தான். ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ராகுல் காந்தி இதுவரைக்கும் அரசியல் வாழ்க்கையில அப்பழுக்கற்றவர் தாங்கிறாரு. மிகச்சிறந்த நேர்மையாளரா இருக்கிறாரு. அவர் பேசுனது நான் என்னைக்கும் தவறே பார்த்ததில்ல. ஆனா, அவருக்கு ஆர்வம் இல்ல. பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆர்வம் இல்ல. முழு நேர அரசியல்வாதியா மாற மாட்டேங்கிறாரு. அவர் என்ன பண்ணணும்னா, ஆர்வம் இல்லாதவங்க ஒரு காரியம் செஞ்சா உருப்படுமா? அதுதான் பிரச்சனையே இங்க. சரி, நம்ம லாலுக்கு வருவோம். லாலு பிரசாத் யாதவ் என்னாருன்னா, அவருடைய தனி சிறப்புகள் சில உண்டு. அத்வானி ரத யாத்திரை நடத்தினாரு ராம ஜென்ம பூமிக்காக. அப்போ பாஜகவுக்கு மிகப்பெரிய எழுச்சியும், ஒரு புத்துணர்ச்சியும் குடுத்ததுன்னா, அந்த ரத யாத்திரை தான். ஒரு அரசியல்ல திருப்பு முனையே அதுதான். அந்த ரத யாத்திரை அப்ப இந்தியாவே கலக்குச்சு. அப்போ பீகார்ல நுழைஞ்சா கைது பண்ணணும்னு சொன்ன ஒரே ஆள் லாலு பிரசாத் யாதவ் தான். சொன்ன மாரி உள்ள வந்தப்ப தடுத்து நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த தைரியம், துணிச்சல் யாருக்குமே இல்ல அப்ப. அதே மாரி அப்ப இருந்த விஹெச்பி திரிசூல யாத்திரைன்னு சொல்லி ஒன்று இப்போ நடத்தினாங்க. பீகாரில் நுழைஞ்சு உள்ளே விட மாட்டேனாரு. நுழைஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ணி ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லி கூட்டு வந்துட்டார். அந்த தைரியம் வடநாட்டில் ஒரு ஒருத்தர் தான் இருந்தது. என்ன ஒன்று, காங்கிரஸ் இவர் சரியாக பயன்படுத்திக்கல. அவர் கேட்ட உள்துறை மந்திரி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்தியாவுடைய தலையெழுத்து தேர்தலில் எல்லாமே அரசியலே வேறு பாதையில் போயிருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது, வழி விட்டுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரதம மந்திரி ஆகிறதுக்கே ஒரு தகுதி உள்ளவர் லாலு பிரசாத் யாதவ். ஏன்னா மக்களுக்காக அவர் சேவை செஞ்சுருக்காரு. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு தான் அவர் வெளியே பரப்புகிறாங்க காட்டாட்சின்னு. அது உண்மை கிடையாது. இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் மாநிலத்திலும் சரி மத்தியிலையும் சரி எவ்வளோ பெரிய பகாசுர ஊழல்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் யாரையும் தண்டிக்க மாட்டாங்க. யாரை பிடிக்கலையோ அவங்கள சில பேர் மட்டும் தண்டிக்கிறாங்க. அதில் லாலும் ஒருத்தர். ஒரே ஒரு மாட்டுத்தீவன ஊழல் வழக்குங்க. அதுக்கு 4 கேஸாக 4ஆக பிரித்து 4 கேஸாக நடத்தி 4க்கும் தனித்தனி 4 தண்டனை கொடுத்து வாழ்நாள் சிறை கைதியாக போட்டு வச்சுக்கிறாங்க. அவருக்கு முடக்கி வச்சதுக்கு காரணம் அவர் தான் வடநாட்டில் ஒரு சமூக நீதிக்கு மிகப்பெரிய தலைவர். மன்மோகன் சிங் நல்லா தான் செஞ்சார். அவர் செய்கிறதெல்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தே செஞ்சிருக்க முடியும். மற்ற துறையில் அவர் பெரிய விஷயம் கிடையாது. பொருளாதாரத்தில் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முழு சுதந்திரம் கொடுத்தா முன்ன செஞ்சதே செஞ்சுருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் தகுதி அப்போ இருந்த மிகச்சிறந்த கேண்டிடேட் லாலு தான். அரசியல் காலத்தில் பாஜகவை அவர் கொஞ்சம் சரியாக கையாண்டு இருப்பார். அந்த சக்தி காங்கிரஸில் இல்லை. சரி, இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்முடைய அரசியல் அம்பி சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.